ஹே ஃபார்ம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன வண்டி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தோட கேள்வியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் வெஹிக்கிள் தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்னன்ற தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 100K அடிக்க எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு தம்ஸ் அப் லைக் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வீடியோ கிரியேட் பண்றதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அதனால என்ன லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போய் என்ன வண்டி அப்படிங்கறத அந்த வண்டியோட டீடைல்ஸ் முத கொண்டு எல்லாத்தையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கொண்டு வந்திருக்க வண்டி பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசையருங்க. 2016 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு, டீசல் வேரியன்ட். ஸோ எஃப்சி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு லைவ்ல இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடில் போடுற மாதிரி இருக்கும். இப்போ வண்டியோட 4 டயர் பாயிண்ட் அண்ட் ஓவரால் பாடி லுக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே லைவாக பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ வண்டியோட 4 டயர் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத லைவாக பார்ப்போம். ஸ்விஃப்ட் டிசையரில் VDI மாடல் சரிங்களா, 2016 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு. மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. மாருதி சுசுகியில் ஸ்விஃப்ட் டிசையர் சரிங்களா, எஃப்சி லைவ்ல இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது. வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. இன்டீரியர் சரிங்களா, ஒரு ப்ரீமியம் காரில் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி இன்டீரியர் இருக்குது. நீங்கள் லைவாக பாருங்கள். சீட் வந்து ஒயிட் கலர்ல போட்டிருக்காங்க. ஆனா அழுக்குங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அதாவது மெயின்டைன் பண்ணவர் அப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காரு. கம்பெனில இருந்து வந்து அதே ஆடியோ சிஸ்டம் தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஏசி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் கூலிங்ல இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ அப்படிங்கிறனால ஸ்டேரிங் கண்ட்ரோல் பட்டன்ஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ வண்டியோட க்ளோ பாக்ஸ் பார்ப்போம். வண்டியோட க்ளோ பாக்ஸ் பார்த்துக்கோங்க. 4 ஏசி வெண்ட்டுங்க, நல்லா இருக்கும் வண்டி. ஸ்விஃப்ட் டிசையர் மோஸ்ட் வாண்டட் வெஹிக்கல், எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருந்த வண்டி. அது 2016 லேட்டஸ்ட் மாடல் சரிங்களா. இல்லை ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு லோன் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா லோன் பண்ணிக்கலாம், ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் சரிங்களா. வண்டியோட ஃப்ளோர் மேட் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்டீரியர் எதுவும் கிளீன் பண்ணாமல் இருக்கு. ஸோ அதனால அப்படி இருக்கா. பட் ஃப்ளோர் மேட்டு வேற மாதிரி இருக்குங்க. இன்டீரியர் என்ன கிளீன் பண்ணலாம், வண்டி இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இப்போ வண்டியோட ரியர்ல போய் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். 4 விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ, பட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியில் வராது, மேனுவலாக தான் நீங்க இது பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சார்ஜிங் அடாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக்கு. ஸோ உங்களுக்கு 5 கீரு ப்ளஸ் 1 ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. வண்டியோட லைவா கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் லைவாவே காமிச்சிடுறேன். லைவா பாருங்க எவ்வளோ ஓடி இருக்குன்னு. 96,914 கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடி இருக்கு சரிங்களா. 96,914 கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு உங்களுக்கு. இப்போ வண்டியோட ரியர்ல போய் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வண்டியோட ரியரில் வந்திருக்கேன். ஸோ சீட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னாடி தள்ளி தான் இருக்குது. பட் லெக் ஸ்பேஸ் பரவாயில்ல. ஏன்னா வண்டி எப்போவுமே சீட்டு பின்னாடி தள்ளிலாம் உட்காந்து ஓட்ட மாட்டோம். ஸோ இருந்தாலும் பரவாயில்லைங்க. பின்னாடி சீட் கவர்ஸும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அழுக்கும் கிடையாது. நீட் அண்ட் கிளியராக பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஃபுல்லாக ஒயிட் கலர் தீமில் தான் இருக்குது. பட் அழுக்குங்க பேச்சுக்கு இடம் இல்லை. சிங்கிள் ஓனர் கண்டிஷனுங்கிறனால அப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காரு வண்டியை சரிங்களா. வண்டியில் பின்னாடி 3 பேர், முன்னாடி 2 பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்து போய்க்கலாம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்விஃப்ட் டிசைரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா விருப்பப்பட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த வண்டியில் முக்கியமான வண்டி ஸ்விஃப்ட் டிசைர் சரிங்களா. இப்போ வண்டியோட பின்னாடி போவோம். பின்னாடி போய் வண்டியோட டெக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வண்டியோட டெக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸ்டெப்னி இருக்குது. ஸ்டெப்னியோட வீலு எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. டயர் இருக்குது. இருங்க பின்னாடி ஸ்டெப்னி இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டெப்னி இருக்குங்க. இந்த வண்டியோட ஸ்டெப்னி இருக்குது. ஜாக்கி வீல் ஸ்பேனர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்குங்க. இது வந்து வேற ஏதோ வண்டியோட டயர் போல் இந்த டயரு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே ஃப்ளோர் மேட்டு தான் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஸ்விஃப்ட் டிசையரில் VDI. வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா நான் லைவாக காமிச்சிறேன். வண்டியோட இன்ஜின் ரூமை பார்த்தீங்கன்னா பார்ப்போம். வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குங்கிறத கேளுங்க. வண்டியோட இன்ஜின் சவுண்டு, இன்ஜின் ரூம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இப்போ வண்டியோட ஃபர்தரான டீடைல்ஸை நான் பின்னாடி கேமராவில் வந்து சொல்கிறேன்.
இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் ரூம் டெக் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்க லைவாவே பார்த்துருப்பீங்க. 2016 ஸ்விஃப்ட் டிசையர் சரிங்களா, VDI மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் வேரியன்ட். வண்டியோட எஃப்சி பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்கு, இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ இந்த வண்டியோட பிரைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வண்டி எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல்ல மகிழ் கார்ஸ்ல பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ மகிழ் கார்ஸ் எங்கே ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட எக்ஸாக்ட் அட்ரஸை பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போய்க்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இந்த வண்டியில் இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா வரும், மகிழ் கார்ஸ் வேர்ல்டுன்னு போட்டு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த வண்டியோட ஃபர்தரான டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா கேட்டுக்கோங்க. காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் மட்டும் கால் பண்ணுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் 10, 11, 12 கால் பண்ணிட்டீங்க, தயவு செஞ்சு அன்டைம்ல கால் பண்ணவே பண்ணாதீங்க. காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணிக்குள்ள மட்டும் அவருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா கேளுங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5,75,000 கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையவே கிடையாது. ஸ்விஃப்ட் டிசைர் 2016 மாடல் எங்கேயுமே கிடைக்காது இந்த பிரைஸுக்கு. 5,75,000க்கு இவங்க பார்த்தீங்கன்னா தந்துட்டு இருக்காங்க. ஸோ வண்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை செக் பண்ணி பாருங்க, மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி பாருங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா மட்டும் எடுங்க. 5,75,000 ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ வண்டியோட ஃபர்தர் டீடைல்ஸ் தான் ஸ்க்ரீனில் தெரியும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னன்றதை கேட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா, ப்ளீஸ் எனக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டுருங்க. அப்போ நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டாக உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். 100K அடிக்க எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். லவ் யூ கைஸ், பாபா. அடுத்த போகிற வீடியோவில் பார்க்கலாம்.